குரு அருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும் என்பார்கள். அப்படி குரு அருளை பெற்றுவிட்டால் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு சென்று விடலாம். குருவின் அருளை பெறுவதற்கும் அளவில்லாத பணவரவை பெறுவதற்கும் குரு பகவானை எப்படி வழிபட வேண்டும்? என்ன செய்தால் குரு அருள் கிடைத்து வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களில் முழு சுப கிரகம் என்றும் மங்களகாரகன் என்றும் போற்றப்படுபவர் குரு பகவான். இவர் தேவர்களின் குரு ஆவார். வேலை, கல்வி, ஞானம், திருமணம், உயர் பதவி உள்ளிட்டவைகளை சரியாக அமைய வேண்டும் என்றால் குரு பகவானின் அருள் நிச்சயம் தேவை. குரு பகவான் சன்னதிக்கு சென்று செய்ய வேண்டிய மிக எளிமையான வழிபாட்டினை பார்ப்போம். வானவர் கரசே வளம் தரும் குருவே, காணா இன்பம் காண வைப்பவனே, பொன்னிரு முல்லையும் புஷ்பராகமும் உந்தனிக் கழித்தால் உள்ளம் மகிழ்வாய். சுண்டல் தானியமும் சொர்ண அபிஷேகமும் கொண்டுனை வழிபட குறைகளை தீர்ப்பாய். தலைமை பதவியையும் தனித்தோர் புகழும் நிலையாய் தந்திட நேரினில் வருக. நாளைய பொழுதை நற்பொழுதாக்குவாய். இல்லற சுகத்தின் எந்துணை கழிப்பாய். உள்ளத்தில் அமைதி உரைத்திட செய்வாய். செல்வ செழிப்பும் சேர்ந்திட வைப்பாய். வல்லவன் குருவே வணங்கினோம் அருள்வாய் என்று பாடலை மனமுருகி பாடுங்கள். இந்த பாடலை குரு சன்னதியில் பாடுவதால் பணமழையில் நனையலாம். உலகமே போற்றும் உயர்ந்த வாழ்க்கையை பெற முடியும். வியாழை கிழமைகளில் மஞ்சள் நீரை ஆடைகளை அணிந்து கொண்டு குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி அல்லது நெய்வேத்தியம் படைத்து இந்த பாடலை பாடுவதால் மிக விரைவான பலன் கிடைக்கும்.